Good evening, children. In 9th standard science, biological partல நம்ம இன்னைக்கு tissues lessonல செல் டிவிஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். என்னென்ன வகையில செல் பகுப்பு அப்படிங்கிறத நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பிஃபோர் தட் ஒரு கோட்டு இங்கிலீஷ்ல அத எவ்ரி நியூ மார்னிங் இஸ் எ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளுமே காலை துவங்கும் பொழுது அது ஒரு புதிய நாள், புத்தம் புதிய நாள் இது நமக்கு அப்படின்னு நினைச்சுதான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ஸ்கூலினுடைய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அது போலதான் நம்ம ஒவ்வொரு நாளையுமே நம்ம துவங்கினோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கும்? நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும், எனர்ஜெட்டிக்காவும் ஒர்க் பண்ணுவோம். நவ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு லைஃப் யூ யுவர் பெஸ்ட் லைஃப். எப்பயுமே எல்லா விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்புறமா செய்யலாம், இதுக்கு சரியான டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் தள்ளி போடாம உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு மிக நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லைஃபை நம்ம ரன் பண்றதுக்கு இது பெஸ்ட். இதுதான் படிக்கக்கூடிய காலம் இல்லையா? படிக்கிற இப்போ உங்களுக்கு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு அலாட் பண்ண டியூட்டிய ப்ராப்பரா செய்யணும் இல்லைங்களா? அதுதான். ஸோ நவ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு ஸ்டடி. நமக்கு இது படிக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம். இந்த டயத்துல நம்ம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? அடுத்தது நம்மள நாமே என்ன பண்ணிக்கணும்? செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றதுக்கு சூரியனை விட நாம் பல மடங்கு பிரகாசமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட சூரியன் பிரைட் கம்மி தான் தெரியுமா? நான் எப்பயும் பிரைட்டா தான் இருப்பேன். எப்பயும் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப தெளிவா இருப்பேன். The sun can't shine brighter than you. பிலீவ் யோர் செல்ஃப். ஸோ நமக்கு மேல நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். அதுதான் சூரியன் உன்னை விட பிரகாசமா ஒளிர முடியாது. உனக்கு நிகர் நீ மட்டும்தான். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எனர்ஜெட்டிக் கோட். நம்ம அந்த மாதிரி நமக்கு நாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளால அழகா ஒர்க் பண்ண முடியும். சரியா? சோ அதனால எல்லா நாளையுமே எப்படி துவங்கணும்? பெஸ்ட் டே, ஃப்ரெஷ் டே, பிகினிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எண்டுன்னு யோசிக்க கூடாது. இதுதான் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பெஸ்ட் டைம். எல்லாத்துக்கும் ஒர்க் பண்றதுக்கு இது நல்ல நேரம். அப்புறமா அப்படின்னு போஸ்ட் பண்ணக்கூடாது. என்னை விட பெஸ்ட் யாரும் கிடையாது. ஐ ஆம் த பெஸ்ட். சூரியனை காட்டிலுமே நம்ம எனர்ஜெட்டிக்கா அழகா என்ன பண்ணணும்? பிரைட்டா வருவோம் அப்படிங்கிறதுல நமக்குள்ள நம்மை நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? ஓகே. இதுல இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் செல் பகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஹையர் கிளாஸ்லயும் இதனுடைய கண்டினியூஷன் வரும். இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே. சோ இப்போ எல்லா செல்களுமே என்ன ஆகும்? நம்முடைய உடல் என்பது எதுல இருந்து உருவாகுது? செல் தான். செல் பகுப்படைந்து தான் நமக்கு பல வகையான செல். ஒரு செல் பகுப்படைந்து அடுத்தடுத்து புது புது செல்களை உருவாக்குகின்றன. அந்த செல் அப்படிங்கிறது தான் பல செல் இணைந்து டிஷ்யூ, ஆர்கன் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த செல் எப்படி பகுப்படைகின்றது? டிவிஷன் எப்படி நமக்கு டிவைட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ்? One is amitosis, mitosis, meiosis. There are three kinds of செல் டிவிஷன்ஸ். 3 வகையாக செல் பகுப்பை பிரிக்கலாம். நேரடி பகுப்பு, மறைமுக பகுப்பு, குன்றல் பகுப்பு. இது நேரடி, டைரக்ட் டிவிஷன். மைட்டோசிஸ் அப்படிங்கிறது மறைமுகம், இன்டைரக்ட். அண்ட் தென் ரிடக்ஷன் அப்படிங்கிறது குன்றல், சுருங்கி நமக்கு என்ன ஆகும்? அடுத்த பகுப்பு. இந்த 3 வகைகளையும் செல்லாகப்பட்டது என்ன ஆகிறது? பகுப்படைகின்றது. அடுத்த செல்லை உருவாக்குகின்ற ஒரு ப்ராசஸ். சரிங்களா? புது செல் எப்படி உருவாகுது? ஒரு செல் என்பது எப்படி? ஒரு செடி எப்படி வளருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். விதையிலிருந்து வளருது, தண்டிலிருந்து வளருது, அண்ட் தென் நம்ம ஒரு செடியா எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி பல வகையிலையும் வளருது இல்லையா? அது போல
அந்த செடியில இருக்கக்கூடிய செல்களும் புது புதுசா எப்படி நமக்கு வளருது, நம்ம உடலில் உள்ள செல் எவ்வாறு உருவாகிறது. டெய்லியுமே நம்ம உடம்புல பல ஆயிரக்கணக்கான செல்கள் உருவாகின்றன, அழிகின்றன. அப்போ அந்த செல் உருவாகிற நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான். இப்போ ஒரு செல்னு எடுத்துட்டா அதுல என்னெல்லாம் மெயினா இருக்கணும்? நியூக்ளியஸ் அண்ட் தென் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல தான் எப்படியும் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு செல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்ங்கிறது சைட்டோபிளாச திரவம். அண்ட் தென் சென்டர் பார்ட் மையப்பகுதியில இருக்கிறது நியூக்ளியஸ். அதுல இருக்கக்கூடிய அதனுடைய மையப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சிறு புள்ளி தான் நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற பார்ட். சோ இந்த சென்டர் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ் வில் பி எக்ஸ்பேண்ட். So there are four kinds of stages. There are four stages to segregate that cell. செல் டிவிஷனுக்கு 4 வகையாக அதனுடைய ஸ்டேஜை நம்ம பிரிக்கலாம். இது ஏமைட்டோசிஸ் ப்ராசஸ். ஏமைட்டோசிஸ் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இது நேரடியாக எளிதாக பிரியக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் எது நமக்கு பிரியும், எது அதற்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பார்ட்டுன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். மையப்பகுதியில இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணும், அதனுடைய இதுல என்ன இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, வட்ட வடிவமாக இருக்கிறது நீள்வட்ட வடிவமாக மாறும். இந்த நடுப்பகுதியாகப்பட்டது இங்க எப்படி இருக்கு, நமக்கு ப்ராப்பரா இருக்கு இல்லையா, சர்க்கிள். பட் இதுக்குள்ளார மையப்பகுதியில கொஞ்சம் சுருங்கும். அப்போ அந்த மாதிரி சுருங்கும் பொழுது என்ன ஆகும், ஆக்சுவலா அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வடிவமாகப்பட்டது நீள்வட்டமாக மாறும், நீண்டு. சரியா? இதுதான் இதனுடைய செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இது பிகினிங், இது வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறது. செகண்டா பகுப்படைய வேண்டிய செல்லாகப்பட்டது உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனுடைய வெளிப்பகுதி, அந்த வெளி உறை உள்பக்கமாக என்ன ஆகும், நமக்கு இன்னர் என்னாகும், சுருங்கக்கூடியது. அடுத்த ஸ்டேஜ் நல்லாவே விசிபிளாக எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடியது, நல்ல நீள்வட்டத்திற்கு உள்பக்கம் சுருங்கி நியூக்ளியஸ் இரண்டாக பிரியக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. இதுல இருந்து பார்க்கும்போது இது ரெண்டா பிரியறதுக்கு உண்டான ஒரு கடைசி ஸ்டேஜ் இல்லையா. இப்போ இது நீண்டு அந்த நியூக்ளியஸ் ஆகப்பட்டது இங்க வட்ட வடிவமாக இருந்தது, இங்க ஒரே ஒரு நியூக்ளியஸாக இருந்தது. அடுத்த தேர்ட் ஸ்டேஜ்ல நமக்கு ரெண்டாக பிரிவதற்குண்டான ஒரு பகுதியாக மாறுகின்றது. அண்ட் தென் ஃபோர்த்ல பாருங்க, ரெண்டாவே தனித்தனியாக 2 பார்ட்ஸா பிரியுது. நியூக்ளியஸும் என்ன ஆகுது, தனியாக ரெண்டாக நமக்கு பிரிகின்றது. அப்படி பிரியும் பொழுதுதான் நமக்கு 2 நியூக்ளியஸ் உருவாகும். இது பேரண்ட், இது டாட்டர் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அதுல இருந்து உருவான நியூக்ளியஸ். சரியா? இப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே இங்க நடுவுல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது இது கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். உள்பக்கமாக சுருங்கக்கூடிய நிலை, இந்த ரெண்டுமே சுருங்கி உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் 2 பார்ட்டா அது டிவைட் ஆகிறதுக்கு உண்டான, தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ். ஃபோர்த் இதுல நமக்கு நியூக்ளியஸ் என்ன ஆகுது, ஒரு நியூக்ளியஸ் 2 டாட்டர் நியூக்ளியஸா நமக்கு தனியாக பிரிஞ்சிடும். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். மைட்டாசிஸ்ங்கிறது என்னது, டைரக்ட் டிவிஷன். நேரடியாக நியூக்ளியஸ் 2 புதிய நியூக்ளியஸ்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராசஸ். ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் டிவிஷன், தட் இஸ் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னா இது எப்படி, இதுல ரெண்டு ஸ்டேஜா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு கேரியோகைனசிஸ் அண்ட் தென் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது உள்பகுதி நமக்கு பிரியக்கூடியது இல்லையா. அண்ட் தென் செகண்டா இருக்கிறது தான் நமக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரியோகைனசிஸ், this is mitosis process.
காரியோகைனசிஸ் ப்ராசஸ். ஓகே. ஸோ இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் நமக்கு 5 டிவிஷன்ஸா நமக்கு பிரியும். அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் தென் டீலோஃபேஸ். இந்த மாதிரி 5 நிலைகளாக நமக்கு பிரியக்கூடியது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸ்ங்கிறது நியூக்ளியஸ் மட்டும் ரொம்ப எளிதாக ஏமைட்டோசிஸ் ப்ராசஸ்ல ரொம்ப ஈஸியாக நேரடியாக நியூக்ளியஸ் எவ்வாறு பிரிகின்றது. இங்க நடுவுல கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள சுருங்கி கொஞ்சம் அப்படியே நீள்வட்டமாக இருக்கும். இங்க தனித்தனியான நியூக்ளியஸா இருக்கக்கூடிய ஒரு நிலை பிரியக்கூடியது. இங்க 2 டாட்டர் நியூக்ளியஸ்ங்கிறது தனியா உருவாகி இப்போ ஒரு செல் 2 செல்லாக நமக்கு பகுப்படைஞ்சிருக்கிறது. மைட்டோசிஸ் ஆர் ஏமைட்டோசிஸ் ப்ராசஸ். திஸ் இஸ் மைட்டோசிஸ் ப்ராசஸ். இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய இடைநிலை அப்படிங்கிறது. இடைநிலை அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, இது ஒரு செல்லாகப்பட்டது இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பீரியட். கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ்ங்கிறது நடக்க முடியாது. ஒரு வயல்ல விளைச்சல் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கரும்பு பயிரிட்டு இருக்காங்க, நெல் பயிரிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு 1, 2 மாதங்கள் அந்த மண்ணாகப்பட்டது சரி செய்துட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அடுத்தத நம்ம விளைவிப்போம். நம்ம ஒரு வேளை சாப்பிட்டோம்னு சொன்னா, அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 மணி நேரம் நமக்கு கேப் குடுக்குறோம். ஒரு வேலைய செஞ்சு அடுத்து அதுக்கு ரெஸ்ட். அதுபோல இந்த இடத்துல செல் பகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இன்டர் ஃபேஸ் இடைநிலை, ஓய்வு நிலை. அடுத்தடுத்த செல் பகுப்பிற்கு உண்டான நமக்கு இன் பிட்வீன் ஒரு லீஷர் பீரியட். திஸ் இஸ் ப்ரோஃபேஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸா இருக்கிறது. உட்கரு பகுப்புல நமக்கு 2 எவ்வாறு புது உட்கருக்கள் உருவாகின்றது, 2 புது நியூக்ளியஸ் எப்படி நமக்கு தனியாக ஒவ்வொன்னா உருவாகும் அப்படிங்கிறது தான் ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு இதுல என்னென்ன இருக்கு, குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த செல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுலயும் அந்த குரோமோசோம் என்ன ஆகும், கொஞ்சம் தடிச்சு இப்படி 2 டிவிஷனா நமக்கு பிரியுது. இங்க பாருங்க, இதுல எல்லோ கலர்ல இருக்கிறது 4 லேயரா இருக்கிறது. இங்க எப்படி இருக்கு நமக்கு 2 2ஆ. இந்த ஆப்போசிட் மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெருக்கல் குறி போன்று இந்த மாதிரியான உருவத்துல தடிச்சு நமக்கு என்ன ஆகும், இணைஞ்சு இருக்கும். இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரோ. ஸோ நமக்கு ப்ரோ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல ஒவ்வொன்றும் உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் இணைந்து நடுவுல என்ன ஆகும், நமக்கு தடிச்சு ஒரு சவ்வு போன்ற ஒரு நிலையில வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல நமக்கு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட், அதனுடைய டைரக்ஷன் சேஞ்சஸ், அதனுடைய திசை கடைசி இந்த ஓரத்துக்கு கார்னருக்கு என்ன இது 2ம் அப்படியே திரும்பிடுது. ஒவ்வொரு குரோமோசோமும் இதுல ஸ்பிண்டில் லேயர், ஸ்பிண்டில் இழைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இழை மூலமாக சென்ட்ரோமியரோட என்ன ஆகுது, நமக்கு ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டாஃபேஸ். குரோமிட்டட் ஃபுல்லா நமக்கு ஒன்றாக இணையக்கூடியது. செகண்ட் தட் இஸ் ஃபோர்த் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அனாஃபேஸ். அனாநிலை அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இதுதான் லாஸ்ட் ஃபைனல். தனித்தனியாக நமக்கு 2 நியூக்ளியஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஹியர் அதற்கு முன்னாடி நிலை என்ன, 2 குரோமோடிடும் சேர்ந்து நமக்கு இந்த சென்ட்ரோமியரோட இணைந்து என்ன ஆகும், 2 நியூக்ளியஸாக இதே மாதிரி தனித்தனி இழைகளா நமக்கு பிரியணும் இல்லையா? சோ இது இணைந்து இருக்கக்கூடியது நமக்கு இந்த 4ஆ டிவைட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். சென்ட்ரோமியரோட சேர்ந்து ஒவ்வொரு குரோமோசோமும் 2 புது டாட்டர் நியூக்ளியஸா ஃபார்ம் பண்ணக்கூடியது. 2 குரோமோட்டிட் பிரிஞ்சு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கரெக்டா இந்த பகுப்படைதல் அப்படிங்கிறதுக்கு தயாராகுகின்ற ஒரு நிலை. இப்போ ஒரு மெட்டீரியல் ரெடி பண்றோம்னா கரெக்டா அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சாக்லேட் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் 2 ராப்பர் இருக்கும்ல. கடைசி நம்ம சாக்லேட்டுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் ராப்பர், அதுக்கு மேல ஒரு ராப்பர், அந்த மாதிரி இருக்கும்ல.
அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு கடைசி ரேப்பருக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜோ அதுதான். இந்த மாதிரி 2 தனித்தனியான குரோமோசோம்கள் பிரிந்து நமக்கு புதுசா ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். 2 டாட்டர் குரோமோசோமும் இதோட என்ன ஆகும்? ஃபுல்லும் அந்த அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அவுட்டர் கவரிங்கும் பாருங்க என்ன ஆயிடுது? இங்க ப்ராப்பரா இருக்கக்கூடிய சர்க்கிள் அப்படிங்கிறது இங்க இந்த மாரி இருக்கு. அதுவும் எதற்காக? 2ஆ டிவைட் ஆகறதுக்கு நமக்கு கரெக்ட்டா ரெடி ஆகக்கூடியது. அண்ட் தென் டீலோ ஃபேஸ். டீலோ நிலைங்கிறது ஒவ்வொரு குரோமோட்டோம் நமக்கு புதுசா ஒரு நியூக்ளியஸ் குரோமோசோம் நமக்கு நீண்டு குரோமாட்டிட் அப்படிங்கிற அந்த ஒரு வலை பின்னலாக நமக்கு மாறிடும். அப்போ ஒவ்வொரு இழையிலயும் அந்த இடத்துல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். ஒவ்வொரு உட்கருலையும் நமக்கு என்ன இருக்கு? புதிதாக ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உட்கரு சவ்வு அண்ட் தென் நடுவுல இருக்கக்கூடியது நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? உட்கரு மணி அப்படிங்கிறது தனியா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஓகே. ஸோ கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறதுல ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ்ங்கிறது குரோமோசோம் பிகம் ஷார்ட் அண்ட் திக் அண்ட் கிளியர்லி visible in this part, that is nucleus part. And then metaphase stage, duplicate chromosome arrange on the equatorial plan. So இந்த மாதிரியான ஒரு வலைப்பின்னல் மாதிரியான அமைப்பை உருவாக்குறது. அனாஃபேஸ் அப்படிங்கிறது சென்ட்ரோமியர்ஸ் நமக்கு குரோமோட்டிஸ் டிவைட் ஆகி 2 டாட்டர் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு தயாராகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீலோஃபேஸ். டீலோஃபேஸ்ங்கிறது தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஈச் chromatid daughter chromosome lengthen and become thinner and turn into form a chromatid threads. நூல் இழைகள் குரோமோட்டிட் இழைகளாக மாறி நமக்கு ரெண்டும் தனியா பிரிஞ்சு 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது? கரெக்டா விஷுவலா பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இந்த ஸ்டேஜ். ஓகே. ஸோ இந்த சிமுலேஷன்ல பாருங்க இப்ப நம்ம பார்த்த எல்லா ஸ்டேஜஸுமே இருக்கும். மைட்டாசிஸ், இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் இல்லையா? ஸோ த செல் க்ரோஸ் அண்ட் ரெப்ளிகேட்ஸ் இட்ஸ் டிஎன்ஏ. chromosomes are not visible as they existed chromatin. The cell prepare for the division. இன்டர்ஃபேஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இன்டர்ஃபேஸ் அடுத்த ஒரு செல் பகிப்பிற்கு தயாராகுகின்ற நிலை. இதுதான் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது இப்போ ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ்ங்கிறது என்னது? ப்ரோ நிலை அப்படிங்கிறது நமக்கு அந்த உட்கருவுள்ள குரோமோசோம் சின்னதா தனியா சேர்ந்து இணையும் பாருங்க. சோ சிஸ் மேல இருக்கக்கூடியது பாருங்க, ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சா? தனித்தனியா இன்டர்ஃபேஸ்ல இருந்தது நமக்கு ப்ரோ நிலையில இரண்டும் என்ன ஆகுது? 2 குரோமோசோம்ஸும் நமக்கு இணைந்து உருவாகின்றது. சரியா? அண்ட் தென் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல அடுத்தது என்ன ஆகும்? குரோமோசோம்ல நமக்கு சென்டரா அமைஞ்சு தனித்தனியான ஒரு என்ன இந்த மாதிரி பேரா வந்துருது பாத்தீங்களா? சோ 4 பேர் தனி இழைகளாக இருந்தது நமக்கு மெட்டா நிலையில ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் இழை மூலமாக என்ன ஆகும்? சென்ட்ரோமியரோட ஜாயிண்ட் ஆகி 2ஆ பகுப்படைஞ்சு குரோமேட்டிட் எல்லாமே நமக்கு சேர்ந்துரும். நெக்ஸ்ட் அனாஃபேஸ். அனாஃபேஸ் அப்படிங்கிறது அனா நிலையில பாருங்க எப்படி இருக்கும்? நமக்கு 2 குரோமோட்டிடும் சென்ட்ரோமியோட பகுப்படைஞ்சு ஒவ்வொரு குரோமோட்டிடும் எப்படி நமக்கு இந்த மாதிரி இணைஞ்சு எதிர் துருவங்கள் ஆப்போசிட் மேலையும் இங்க கீழையும் ஹைடா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு எதிர் துருவங்கள். இங்க இப்போ லாஸ்ட் ஃபேஸ்ல என்ன பார்த்தோம்? 4 இருந்தது. பட் இப்போ 2 தான் இருக்கு. அப்ப ஆப்போசிட் மீதி ரிமைனிங் 2 இஸ் இன் ஆப்போசிட் சைடு. ஓகே. எதிர் துருவத்தை நோக்கி நமக்கு நகர்ந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் இஸ் டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? நமக்கு முழுவதுமாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. டீலோ நிலையில ஒவ்வொரு குரோமாட்டிடும் புதுசா ஒரு குரோமோசோம் உருவாகி நமக்கு இந்த இடத்துல
தனியான ஒரு நியூக்ளியஸ்ங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனியா பிரிஞ்சிரும். அந்த நூல் இழையெல்லாம் என்ன ஆகுது, ஒரு வலை பின்னல் மாதிரி நமக்கு மாறுகின்றது இல்லையா? அதுதான் இது. அண்ட் தென் சைட்டோகைனஸ்ங்கிறது சைட்டோபிளாச பகுப்பு. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறதும் நமக்கு தனியா பிரியணும் இல்லையா? சைட்டோபிளாசம்ங்கிறது காமனா இருந்தது. ஸோ சைட்டோபிளாசம் தனியாக பிரிஞ்சு 2 சேய் செல்லா சைட்டோபிளாசம் பகுப்பாகும். அப்ப செல் அதனுடைய மையத்துல என்ன ஆகும், சுருங்கி நமக்கு மீண்டும் அது தனியாக உள்நோக்கி என்ன ஆகும், சைட்டோபிளாசம் பிளவுற்று நமக்கு ஒவ்வொரு தாய் செல் அப்படிங்கிறது நமக்கு தனியாக பிரியும். சரிங்களா? சோ இப்போ மைட்டோசிஸ் ப்ராசஸ்ங்கிற ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், தயாராகக்கூடிய நிலை. ப்ரோஃபேஸ்ங்கிறது தனித்தனியாக நமக்கு இயங்கும். மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறது பாருங்க, இது என்ன ஆகுது, தனியா குரோமோசோம் ஃபார்ம் ஆகக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாஃபேஸ், ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வரும். டீலோஃபேஸ் இஸ் ஃபைனல். அண்ட் தென் சைட்டோகைனசிஸ்ங்கிறது சைட்டோபிளாசம் எவ்வாறு பகுப்புற்று நமக்கு 2 புது செய்த உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ செல் டிவிஷன்ஸ்ல ஏமைட்டோசிஸ், மைட்டோசிஸ், மியாசிஸ் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம்னு பார்த்தோம். ஏமைட்டோசிஸ் வெரி சிம்பிள் டைரக்ட் ப்ராசஸ், ரொம்ப எளிதாக நியூக்ளியஸே டைரக்டா நமக்கு பிரிஞ்சு அதுல என்ன பகுப்படைதல். மைட்டாசிஸ்ங்கிறது இன்டைரக்ட், மறைமுக பிரிவு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்னு ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மியாசிஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு குன்றல் பகுப்பு. இதுல மைட்டாசிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ்னா என்னன்னு கேட்டா, சமமா பிரியறதுனால இருமைய நமக்கு வந்துட்டு செல்ல எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ மரபு பொருள்கள் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் சமமாக பிரிவடையும். ஒவ்வொரு டாட்டர் செல்லுலையுமே டிஎன்ஏ அடுத்தடுத்த சந்ததிகளை நமக்கு உருவாக்கக்கூடியதுதான் அந்த மரபு பொருள் சொல்லுவோம். அதுதான் ஜெனட்டிக் நேச்சர். ஸோ அது வந்து நமக்கு ஈக்குவலா பிரியும். பல வகையான செல் உயிரினங்கள் வளர்ச்சி, அந்த உருவாக்கம் எல்லாமே நமக்கு உடலினுடைய நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே மைட்டாசிஸ்ல தான் நமக்கு நமக்கு அந்த ப்ராசஸ்ல நடக்கும். மைட்டாசிஸ்னுடைய டிவிஷன் ப்ராசஸ்ல நமக்கு இன்ஜூரிஸ், ஏதாவது நமக்கு ஒரு காயம்லாம் வருது இல்லையா, அந்த இன்ஜூரிஸ் எல்லாம் ஈஸியாக நமக்கு குணமடைவது. இப்போ ஒரு சைக்கிள்ல நம்ம ஓட்ட கத்துக்கிறோம், அப்ப கீழே விழறோம், ஸ்கார் வருது, எதேச்சியா நடந்து போறோம் இல்ல பிளே கிரவுண்ட்ல விளையாடுறோம், அப்பெல்லாம் டக்குன்னு நமக்கு உருவாகக்கூடிய சின்ன சின்ன காயமடைனா அங்க இருக்கக்கூடிய திசுக்கள் ரொம்ப ஈஸியா என்ன ஆகும், க்ளோஸ் ஆகி நமக்கு புது செல் உருவாகுது இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ்ல நமக்கு மைட்டோசிஸ் டிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மியாசிஸ் ப்ராசஸ், மியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு 2 டிவிஷன்ல ஹெட்டிரோடைபிக், ஹோமோடைபிக். ஓகே, ஹெட்டிரோடைபிக், ஹோமோடைபிக் அப்படின்னு 2 வகையா இத நம்ம பிரிக்கலாம். ஹோமோ அண்ட் தென் ஹெட்டிரோ அப்படின்னாலே என்னது, ஹோமோ அப்படிங்கிறது ஒன்று, ஹெட்டிரோ அப்படின்னா பல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ஹோமோடைபிக், ஹெட்டிரோடைபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டிவிஷன்ஸ், 2 பகுப்பாக இதுல முதல் மியோசிஸ், இரண்டாவது மியாசிஸ் நம்ம பிரிக்கலாம். ஹெட்டிரோடைபிக்லயும் ப்ரோ, அனா அண்ட் தென் மெட்டா, இந்த மாதிரி எல்லா 4 எப்படி நம்ம மைட்டாசிஸ்ல பார்த்தோமோ அதே ப்ராசஸ் மியாசிஸ்ல வரும். எதுல, ஹெட்டிரோடைபிக் பகுப்புல, இரட்டை மைய செல் பகுப்பு அப்படிங்கிறது தான் இந்த இது. இதுல நமக்கு ஒற்றை மைய செல்ல உருவாகும். இதுல இருக்கக்கூடிய சேய் செல்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது, நமக்கு வேறு வேறு ஸ்டேஜா இருக்கும். 5 ஸ்டேஜா இந்த நமக்கு 5 டிவிஷன்ஸா ஃபர்ஸ்ட் திங் ஆனா ஹெட்டிரோடைபிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப அதுல பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மியோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸ், பட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த 9th பொறுத்த வரைக்கும் சரி, அடுத்து 10th போகும்பொழுதுமே இதனுடைய கண்டினியூஷன்ங்கிறது கண்டிப்பா வரும் நமக்கு. அப்போ அந்த டயத்துல இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இட் இஸ் வெரி லென்த்தி ப்ராசஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் டேர்ம்ல கூட டைம் கிடைச்சதுன்னா நான் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன், பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் த ஹையர் கிளாஸஸ். நம்ம 11th 12th போனாலுமே இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜஸ்
ஏன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் செல் டிவிஷன் ப்ராசஸ்ல இதுல நமக்கு ஏதோ ஒன்று மைட்டாசிஸோ மியாசிஸோ இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதுல நமக்கு என்னென்ன ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம், மியாசிஸ்னா 5 ஸ்டேஜஸ். ஆனா நம்ம எப்படி இந்த மைட்டாசிஸ்ல ஒரே ஒரு நிலையில 5 ஸ்டேஜா பிரிஞ்சது இல்ல. ஆனா அது 2 ஸ்டேஜா 2 பிரிவுகளாக பிரிஞ்சு நமக்கு கடைசியா இணையக்கூடிய அமைப்போட வரதுதான் இந்த ஹெட்டிரோடைபிக் தான் ரொம்ப பெருசு. ஹோமோடைபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹாப்ளாய்ட் செல்னால மியாட்டிக் பகுப்புல நமக்கு 4 ஹாப்ளாய்டா உருவாகும். இதுல ப்ரோ மெட்டா அனாடிலோ அப்படிங்கிறது தான். பட் ரொம்ப இது அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பாண்ட் ஆகாது. ரொம்ப ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், அதை படிக்க முடியும். மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இது மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த செல்லுல வரும் அப்படின்னு கேட்டா உடல் செல்களில் வரக்கூடியது. மியாசிஸ் அப்படின்னு சொன்னா இன செல்லுல வரக்கூடியது. ஓகே, நம்ம லைஃப் லாங் வரக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது மைட்டாசிஸ். வாழ்க்கை முழுசுமே அதனுடைய வளர்ச்சி எல்லா இடங்கள்லயுமே மைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமாக செல் பகுப்பு அப்படிங்கிறது நமக்கும். ஆனா மியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இந்த மியாசிஸ் ப்ராசஸ்ல செல் பகுப்பு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இது ஒரே வகையான டிவிஷன்ல ஒரு வகையான பகுப்பு. மியாசிஸ்ங்கிறது 2 வகையாக, 2 மைய செல் ஒற்றை மைய செல் சொன்னோம் இல்லையா. மைட்டாசிஸ்ங்கிறது இரட்டை மைய செல்களினால் வரக்கூடியது, மியாசிஸ்ங்கிறது ஒற்றை மைய செல்லுல வரும். இதுல ஒரே மாதிரியான செல்லை தான் உருவாக்கும். மைட்டாசிஸ்ல எல்லாம் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. பட் மியாசிஸ்ல பார்க்கும்பொழுது கண்டிப்பாக டாட்டர் செல் அப்படிங்கிறது பேரண்ட் செல்லோட கம்பேர் பண்ணவே முடியாது. அது டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை நமக்கு என்ன ஆகும், சேமா இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் வராது இல்லையா. மைட்டாசிஸ்னுடைய ஸ்பெஷலும் நான் சொன்னோம், டிஎன்ஏல அடுத்தடுத்த சந்திகளை நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறது. பட் மியாசிஸ் ப்ராசஸ்ல தாய் செல்ல இருக்க குரோமோசோம் எண்ணிக்கையில நமக்கு பாதியாக குறைந்து காணப்படும் மியாசிஸ் ப்ராசஸ்ல இருக்கிறது. ஸோ இந்த ஒரு மைட்டாசிஸ் மியாசிஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினும் முக்கியம். ஏன்னா அந்த ரெண்டுக்கு உண்டான முக்கியமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த ஏ மைட்டாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் இந்த 2 ப்ராசஸும் டீட்டெயிலா பார்த்தோம். மியாசிஸ் ஜஸ்ட் ஐ எம் கோ த்ரூ த கான்செப்ட் ஒன்லி. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிற இந்த லெசன் அப்படிங்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நமக்கு ஈக்குவலான ப்ரியாரிட்டி மார்க் டிவிஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பேப்பர்ல எடுக்கும்போது திசுக்களின் அமைப்பு என்ன மாதிரியான திசுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலயும் கொஸ்டின்ஸ் வரும். இந்த லாஸ்ட் பார்ட்டான செல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்கல. பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால தான் இந்த சாப்டர் எடுத்து நம்ம இப்போ இதை பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முடிஞ்சா நெக்ஸ்ட் டம் கூட இந்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, நல்லா தெளிவா படிங்க. எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே கரெக்டா ஃபுல்லா படிங்க. மேலோட்டமா படிக்காம கான்செப்ட் புரிஞ்சு படிச்சு எழுதினோம் அப்படின்னா நம்மளால எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கரெக்டா வரும். இல்லைன்னா முதல் வார்த்தை ஞாபகத்துக்கு வரும், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும். இதுவே நம்ம கான்செப்ட் புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஓனா கூட எழுத முடியும். கெமிஸ்ட்ரினா ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் பயாலஜினா டயக்ராம், பிசிக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டெரிவேஷன்ஸ் எதா இருந்தாலும் நீட்டா இருக்கணும். சரிங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்டையுமே கரெக்டா தெளிவா படிச்சு நல்லா ப்ரிப்பேர்டு, கடைசி நிமிஷத்துல படிக்கிறத விட வெல் ப்ரிப்பேர்டா முன்னாடியே படிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எக்ஸாம் ஃபியர் இல்லாம அட்டன் பண்ண முடியும். ஓகேயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.